சென்னை கிண்டியில் உள்ள கத்திப்பாரா பாலம் அருகே உள்ள மெட்ரோ ரயில் பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விரிவான தகவல் என்ன? தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் நந்தனத்தில் ஆய்வுகளை முடித்துவிட்டு அடுத்ததாக கிண்டி கத்திப்பாரா ஆலந்தூரை நோக்கி புறப்பட தயாராக இருக்கிறார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலில் பொதுமக்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டார். அங்கிருந்து ஏராளமான அவருடைய ரசிகர்கள் அதே போல பொதுமக்கள் அவரை பார்த்தவுடன் ஆரவாரப்படுத்தினார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக கடுமையான கூட்ட நெரிசலில் மெட்ரோ ரயிலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் செய்தார். இங்கிருந்து அதாவது ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு நந்தனம் மெட்ரோ வரை அவர் சென்றார். அதன் பிறகாக நந்தனம் மெட்ரோவில் இறங்கிய பிறகாக மெட்ரோ ரயிலுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது, அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகாக அங்கிருந்து ஆலந்தூர் நோக்கி அவருடைய கான்வாய் வாகனத்தில் பாதுகாப்பு வாகனத்தில் செல்கிறார். அதன் பிறகாக ஆலந்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 142 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு வட்டமாக மெட்ரோ ரயில் செல்வதற்கான, அதாவது 94 ஃபீட் என்று கூறுகிறார், 94 அடி உயரத்தில் கத்திப்பாரா மேம்பாலத்திற்கும் மேல் பகுதியில் மெட்ரோ ரயில் ஒரு வட்டமாக பூந்தமல்லி, போரூர், ஆலந்தூர் வழியாக வந்து மீண்டும் ஆலந்தூரை இணைப்பு, அதே போல ஆலந்தூரிலிருந்து பூந்தமல்லி, போரூர், பூந்தமல்லி செல்வதற்கான அந்த வட்டம் என்பது கத்திப்பாரா பாலத்திற்கு மேலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கட்டுமானத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலேயே இவ்வளவு உயரத்தில் மெட்ரோ என்பது, மெட்ரோவுடைய பாதை அமைக்கப்படாமல் முதல் முறையாக இந்தியாவில் சென்னையில் தான் இவ்வளவு உயரத்தில் மெட்ரோவுக்கான பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய அந்த 94 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பாதையை லிப்ட் வழியாக மேலே சென்று பார்வையிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலே சென்று பார்க்கிறார். அதன் பிறகாக கீழே இறங்கி வந்தது பிறகாக அவர் சாலை மார்க்கமாக இங்கிருந்து ராமாபுரம் வழியாக போரூர் சென்றடைகிறார். அதன் பிறகாக போரூரிலிருந்து ஆளில்லா அந்த இயந்திரம் மட்டுமே இயக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை செல்கிறார். அதன் பிறகாக பூந்தமல்லியிலிருந்து அவருடைய கான்வாய் வாகனத்தில் வெளிவட்ட சாலை வழியாக அவருடைய நீலாங்கரையுடைய வீட்டிற்கு செல்ல இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் என்பது இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் ஏன் இன்று முதலமைச்சர் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் மற்றும் மெட்ரோ ரயிலுடைய தரங்கள் அதே போல பொதுமக்களுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்கிறார் என்ற கேள்வி அனைவருக்கும் எழும். தமிழ்நாடு பொறுத்தவரை வளர்ந்த மாநிலங்களில் இந்தியாவில் ஒன்றாக தமிழ்நாடும் இருந்து வருகிறது. அதே போல மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய பல இனங்களை கொண்ட மக்கள் சென்னையில் வசித்து வருகிறார்கள். நாளுக்கு நாள் சென்னையுடைய அடர்த்தி என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கட்டிடங்களின் குவியலாக சென்னை என்பது மாறி வருகிறது. மரங்கள் எண்ணிக்கையை விட கட்டிடங்களுடைய எண்ணிக்கை தான் சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போக்குவரத்து என்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதன் மூலமாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம். பெரும்பான்மையான ஒரே ஒருவருக்காக ஒரு காரை சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு காலை வீட்டிலிருந்து ஒருவர் அலுவலகத்திற்கு ஓட்டி செல்வார். அதற்கான இடத்தையும் அதற்கான சாலை நெரிசலையும் ஏற்படுத்தும். அவ்வாறு இல்லாமல் அந்த ஒருவர் மெட்ரோ ரயில் மூலமாக உடனடியாக 10 நிமிடத்தில் அந்த பகுதிக்கு சென்று விடலாம். சுமார் 14 கிலோமீட்டரை ஒருவர் 1 மணி நேரம் சென்னையில் கடக்க வேண்டிய சூழலுக்கு தற்போது இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் மெட்ரோ ரயிலில் ஏறினால் உடனடியாக அந்த 14 கிலோமீட்டரை மெட்ரோ ரயில் வழியில் சென்றால் 7 நிமிடத்திற்குள்ளாக அவர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றடைய முடியும். இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதனுடைய பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கு என்ன செய்ய முடியும், அதே போல தற்பொழுது சென்னையினுடைய கிழக்கு மேற்கிலிருந்து இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. தற்பொழுது கோயம்பேட்டிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை மெட்ரோ ரயில் இயங்குகிறது. அதே போல சென்ட்ரலில் இருந்து வண்ணாரப்பேட் வரை சென்று மீண்டும் அங்கிருந்து சென்ட்ரல் ரயில் ஹைகோர்ட், அதே போல ஹைகோர்ட்ல இருந்து சென்ட்ரலில் இருந்து ஓமந்தூராரிலிருந்து LIC உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் மெட்ரோ ரயில்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ப்ளூ லேன், கிரீன் லேன் என்று 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயிலுடைய பணிகள் என்பது இருந்து வருகிறது. ஆலந்தூரிலிருந்து அசோக் பில்லர் வழியாக கோயம்பேடு செல்வது ஒரு புறம், அதாவது திருமங்கலம், அண்ணா நகர், பச்சையப்பன் கல்லூரி, நேரு பூங்கா, சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்லக்கூடியது ஒரு வழித்தடமும், அதே போல மற்றொரு வழித்தடம் என்பது ஆலந்தூரிலிருந்து சைதாப்பேட்டை, அதே போல நந்தனம்,
எல்ஐசி உள்ளிட்ட எல்ஐசி வழியாக ஓமந்தூரார் மருத்துவமனை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரக்கூடியது ஒரு வழித்தடமாகவே 2 வழித்தடங்கள், பச்சை வழித்தடம், நீல வழித்தடம் என 2 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில்கள் தற்பொழுது மக்களுடைய பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தற்பொழுது பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை ஆள் இல்லாமல் இயக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயிலை அங்கு சோதனை ஓட்டமாக பார்த்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் செய்கிறார். அதன் பிறகாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த வழித்தடங்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மத்திய அரசு துவக்கி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வருடங்களில் 2027ஆம் ஆண்டுகளில் கிண்டி கத்திப்பரா அந்த ஆலந்தூரிலிருந்து போரூர் வழியாக பூந்தமல்லி சென்றடையக்கூடிய அந்த பாதை என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்பொழுது சென்னையை பொறுத்தவரை பூந்தமல்லியிலிருந்து போரூர் வழியாக வடபழனி வந்து வடபழனியிலிருந்து செல்லக்கூடிய ஒரு பாதையும், அதே போல பூந்தமல்லியிலிருந்து போரூர் வழியாக மற்றொரு சாலையும் வரக்கூடிய போரூரிலிருந்து ஆலந்தூர் செல்லக்கூடிய சாலையுமாக 2 மார்க்கங்களிலும் அந்த பாதை என்பது பயணம் செய்ய இருக்கிறது. ஆகவே இந்த பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதும் அதே போல மெட்ரோ ரயில் பணிகளை ஆய்வு செய்வதும் கூடுதலாக மத்திய அரசிடமிருந்து நிதியை கேட்டு பெற்று வேறு எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிப்பது, வேறு எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் பயணம் செய்வது, அதே போல இந்த மெட்ரோ ரயில் ஊக்குவிப்பதன் மூலமாக பொதுமக்களுடைய அந்த போக்குவரத்தினுடைய நேரம் குறைவது உள்ளிட்டவைகளை கணித்து அடுத்தடுத்த கட்டங்களில் நடவடிக்கை எடுப்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவெடுப்பதற்காக இந்த ஆய்வில் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.